தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. எப்பா எப்படியும் அந்த காளி பசங்கள ஓட ஓட விரட்டியாச்சு. இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆமாடி, நான் கூட தாலி கட்டட்டும் அவனுக்கு சோழியை முடிச்சு போடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ தான் வேணான்னு சொல்லிவிட்ட. எதுக்கு? நம்ம வாழ்க்கை போறதுக்கா? எனக்கெல்லாம் என் புருஷன் கட்டின தாலி மட்டும்தான். கண்டவெல்லாம் என் கழுத்துல தாலி கட்டுவானா? அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அடியே, சும்மா ஜாலிக்கு தானே. ஜாலிக்கா இருந்தாலும் எதுக்கா இருந்தாலும் தாலிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. அதுவும் சரிதான். ஏண்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு இதே வேஷத்தோட சுத்துறது? உன் பேத்தி சொன்ன 7 நாள் முடிஞ்சிச்சா? ஐயோ, எப்போதும் இந்த நாள்லாம் எப்படி ஓடுதுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு குடுகுடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப இந்த பட்டுப்பாவாடை சட்டை போட ஆரம்பிச்சதுல இருந்து என்னமோ தெரியல, ஆமா ஊர்ற மாதிரி ஊறிக்கிட்டு இருக்குடி. 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு தெரியுமா? ஏது 2 நாள் தான் முடிஞ்சிருக்கா? என்னடி சொல்றவ? பிறவு 2 நாளைக்கு இந்த அக்கா போறா, இன்னும் 5 நாள் என்ன ஆக போதுன்னு தெரியலையே. அதா அடியாத்தி, தம்பி வாங்க. இது எந்த தம்பி? என்னல, உனக்கு விளக்கமா தடி செருப்படி வேணுமா? இப்பச்சக்கலி வாய மூடுறி. அது பொன்னியோட ஃப்ரெண்டு. தம்பி, நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க, அது வேற ஒரு கதை. நீங்க சொல்லுங்க, பொன்னிய பார்க்க வந்தீங்களா? உள்ளதான் கிடக்குறா. இல்ல அத்தா, நான் பொன்னியை பார்க்க வரல, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னைய பார்க்கவா? சொல்லுங்க. என்னாச்சாத்தா? இப்போதும் நல்ல கம்பீரமா சூப்பரா பேசுவீங்க, இப்போ ஒரு மாதிரி குரல்ல நடுக்கம் தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, சொல்லுங்க. வந்தோடனே சொல்லணும்னு நினைச்சேன், உங்க 2 பேரோட Dress சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குதாண்டி. இந்த சிறுவண்டுக்கெல்லாம் கும்பு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? இரு என்னன்னு கேப்போம். தம்பி, ஏன் அப்படி கலாய்க்கிறிய? எல்லாம் உங்க ஃப்ரெண்டு பண்ண வேலைதான். ஐயோ ஆத்தா, நான் கலாய்க்கல, நிஜமா தான் சொல்றேன். இந்த Dressல உங்களை பார்க்கும்போது ஒரு 20 வயசு கம்மியான மாதிரி தெரியுது. நல்லா இருக்கு, அழகா இருக்கிறீங்க. இந்த பேட்ட படத்துல ரஜினி சார் பாத்திருக்கீங்களா? சும்மா ஜம்முன்னு பேண்ட் சட்டையை போட்டுட்டு கழுத்துல ஒரு ஸ்கார்ஃப சுத்திட்டு பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டுக்கிட்டு அப்படியே சும்மா கெத்தா நடந்து வருவார்ல, அப்ப இளமை திரும்பதே புரியாத புதிராச்சே அப்படின்னு பாட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறிய. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே. ஏட்டா, இங்க மனசு கோணாம இருக்கணும்னு நீ ஒண்ணு போய் சொல்லலையே. ஐயோ, பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். இப்ப என்ன, சிட்டில எல்லாம் போய் பாருங்க, யார் யாரோ எப்படி எப்படியோ தெரியுறாங்க. நீங்க ஊருக்குள்ள பட்டு பாவாடை சட்டை, அதுவும் நம்ம பாரம்பரியமான ஒரு Dress தானே. சும்மா ஸ்டைலா கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு அழகா பாவாடை சட்டையை போட்டுட்டு நடந்து போனீங்கன்னா எல்லாருமே உங்க மேலதான் கண்டு வைப்பாங்க. அதான் பொன்னி உங்களுக்கு தண்டனை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்களோட இஷ்டப்படி உங்களுக்கு வாழ கத்து கொடுக்குது. இவன் மட்டும்தான் அந்த புள்ள எது பண்ணாலும் சரியாவே தான் பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரியுமா? ஏட்டா, இப்ப என்ன சொல்ல வர? நாங்களும் பட்டுப்பாவாடை சட்டையில கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு சுத்தினா ரஜினி சார் மாதிரி இளமை திரும்பதேன்னு அட்மின் பாட்டு போடுவாங்கன்னு சொல்ல வரியா? அதா, அந்த பாட்டு முழுசாலாம் போட முடியாது, எனக்கு கொஞ்சம் காப்பிரைட்ஸ் இஷ்யூ ஆகும். ஒரு 5 செகண்ட் மட்டும் அட்மின் போடுவாங்க, அனுபவிச்சுக்க. பொன்னி, சும்மாதான் ஆத்தாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆத்தாவை பாத்துட்டு போலான்னு வந்தியா? சரி சரி, என்ன விஷயம்? நானே உங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன், சேகரப்பாவை பாத்துட்டு வரலான்னு. அப்படியா? சரிவா போலாம். நான் சைக்கிள் ஓட்டுறேன், நீ வேணா பின்னாடி உட்காந்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் நடந்தே வந்துக்கிறேன். ஆமா, சென்னைக்கு போறதுக்கு என்ன முடிவு பண்ணிருக்கிற? தெரியல, ஆத்தா இன்னும் ஒண்ணு சொல்லல. அப்பா என்ன சொன்னாங்க? அப்பாட்ட நான் இன்னும் இதை பத்தி பேசவே இல்ல. அப்ப சரி, நானும் வரேன், சேர்ந்தே பேசுவோம். ஆத்தா, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? நான் தான் உன்கிட்ட அன்னைக்கு கேட்டேன்ல, இந்த மாதிரி நீட் கோச்சிங்க்கு சென்னைக்கு போகணும், 1 மாசம் தானே. ஏட்டா, என்ன விளையாடுறியா? 1 மாசம்லாம் ஆஹா, நீ எப்படி அங்க போய் தனியாலாம்? ஆத்தா, நானும் கூட போறேன், நான் பாத்துக்கிட்டேன். ஆத்தா, படிப்பு விஷயம் என்னோட சின்ன வயசு கனவு. நீதான் எப்படியாவது மனசு பண்ணி நிறைவேற்றி வைக்கணும். நான் மட்டும் இல்ல ஆத்தா, மாறன்மொழி, அள்ளி எல்லாருமே போறோம். எது, அந்த மாற பையன் வரானா? எடி தாமர, அந்த சீமாளகி சீனியம்மாவே ஒத்துக்கிட்டா உனக்கெல்லாம் என்னடி பிரச்சனை? அனுப்பி விடல, படிப்பு விஷயத்துக்கு தானே கேக்குது. நான் என்ன டூர் போறேன், அங்க போறேன், இங்க போறேன், அதை சுத்துறேன், இங்க சுத்துறேன் நான் சொல்லுது. போய் படிச்சுட்டு வரட்டுமடி. நம்ம தான் அந்த ஊருக்குள்ளேயே காலத்தை தள்ளி முடிச்சு விட்டோம், இதுங்களாவது வெளியே போய் நல்லா படிக்கட்டுமே. அது போய் படிக்கட்டும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா பிள்ளைய வெளியே அனுப்புறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது. இப்படியே பயந்துகிட்டு இருந்தா புள்ள படிக்க முடியுமா? விட்டு பாரு, அது தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதானே நடக்கும். நல்லதாதான் எழுதி இருக்குன்னு நினைச்சு அனுப்புவோம். ஆத்தா ப்ளீஸ் ஆத்தா, நீ செல்ல ஆத்தால, நான் பத்திரமா இருந்துக்கிடுவேன் ஆத்தா. நீ எப்படி என்ன அனுப்புறியோ அதே மாதிரி நான் திருப்பி வருவேன். படிக்கணும்னு ஆசையா இருக்குதாத்தா, ப்ளீஸ் ஆத்தா. சரி, படிப்பு விஷயம்ன்றதுனால என்னால தடை போட முடியல. நீ நல்லா படிச்சு பெரியாளாகி நல்ல ஒரு இடத்துல உட்காரணும் தான் இந்த ஆத்தாவோட ஆசை. அதுக்கு
பச்சைக்கிளி சொல்ற மாதிரி உன்னை வெளியே அனுப்பிதானே ஆகணும். ஆனா என்ன சின்ன பிள்ளையா இருக்கனதா பயந்தேன், மத்தபடி ஒன்னும் இல்ல. என்னத்தா சொல்ல வர? நான் போட்டா? ஆ சரிதா, மகராசியா போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும். ஆட்டக்குட்டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. சரி ஆட்டக்குட்டி, நான் போய் சேகரப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். ஆ சரிதா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வெரச விடு வந்து சேரு. சரி ஆத்தா, போயிட்டு வரேன். பச்சைக்கிளி பாய். போடி போடி போக்கிறதவளே, நீ மட்டும் நல்ல ஜாலியா சுத்துற, எங்களை பாரு வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சிருக்கிற. இன்னும் 5 நாள் தானே, என்ஜாய் என்ஜாய். அன்பினியா வா போலாம். அதான் போயிட்டு வரேன். அப்புறம் உங்க 2 பேருக்கும் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதுபடி இருங்க, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா, போயிட்டு வாங்க. ஏடி, யாருடி இந்த பையன் இந்த மாதிரி பேசிட்டு போறான்? மாங்க தோப்பு வச்சிருக்காப்ல சேகர், அவர் வீட்டு பையன். ஐயா நல்ல பையன்டி. என்கிட்டயே வந்து என் பேத்திய பொண்ணு கேட்டான் தெரியுமா? என்னடி சொல்றவ? பொண்ணு கேட்டானா? ஆமா, என் பேத்தினா அவனுக்கு அவ்வளவு இஷ்டம். நான் நல்லா படிச்சு பெருசாயி நல்ல வேலையில உட்காந்துட்டு உங்க பேத்திய பொண்ணு கேக்குறேன், நீங்க எனக்கு கட்டி தருவீங்களான்னு கேக்குறான். அடியாத்தி, இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி இருக்குது பாரு. என்னல என்னமோ பஸ்ல இடம் போட்டு வைக்கிற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். ஆமால, ரொம்ப ரொம்ப நல்ல பையன். பரவாயில்ல பரவாயில்ல, அப்ப பொண்ணுக்கு நீ மாப்பிள்ள தேடி அலைய வெளியே தேவையில்ல. எப்படியோ பையலும் நல்ல பையன், அவங்க அப்பனும் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். குடும்பம் நல்ல குடும்பமா இருக்குன்னா கட்டி கொடுத்துட வேண்டியதானே, பெற வேண்டதுக்கு யோசிச்சுக்கிட்டு. எலே எலே மாறா. ஐயோ, அன்பினியா வரேன்னு சொன்னா அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கடைசியில அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோமே. எலே கூறு கட்டவனே, பாத்துக்கிட்டே நிக்கிறா பாரு. அம்மா அப்படி கஷ்டப்படுறாளே, சரி வந்து உதவி பண்ணுவோன்னு ஏதாவது இருக்குதா? இவ்வளவு சொல்றமே, கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா வந்து வாங்கிருப்பானல. எலே, இந்த பருத்தி மூட்டைக்கு உனக்கு என்னல வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். இந்த பாரு வந்து வச்சுக்கிற உன்னைய. ஏ சீனியம்மா. ஆத்தாடி, அடியே ரோட்ல தான் சைக்கிள் ஓட்டுறீங்களா இல்ல சீனியம்மாவை படுக்க போட்டு ஓட்டலான் இருக்கீங்களா? ஏ கிழவி, நான் சைக்கிளை சரியா தான் ஓட்டுறேன். நீ தான் கிராஸ் பண்ணும்போது 2 பக்கமும் பார்த்துட்டு பண்ணணும். உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு போறதுக்கு நீ தானே உங்க அப்பா விட்டு ரோடா? அடியே சண்டால சிரிக்கி, என்னல ரொம்ப தான் வாய் பேசுறவ. அப்பா விட்டு ரோடாம்ல, அப்பா விட்டு ரோடு. அடியே ரொம்ப பேசிக்கிட்டு இருந்த, நல்ல கோழி குண்டு மாதிரி இருக்கிற 2 கண்ணையும் புடுங்கி காக்காக்கு தூக்கி போட்டுருவேன். ஐயா, நீ என் கண்ணை புடுங்குற வரைக்கும் நான் என்ன புளியாங்க புடுங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்கேரு, என்னையெல்லாம் உன் மருமவ கண்ணுக்கு நீ அக்கா மாதிரி நினைச்சிட்டு இருக்காத. வச்சு ஆஞ்சு விடுவேன், ஆஞ்சு. ஐயா நல்ல காலமாக்கும். உனக்கு தான் முத்தமொழிய கேட்டுக்கிட்டு கிடந்தோம், கடவுள் இருக்காப்ல. எனக்கெல்லாம் ஒன்ன மாதிரி மருமவ கிடைச்சதுன்னா அருவாமனை எடுத்து வாய் கிழிச்சு விட்டுற மாட்டேன். இலே புடில பாத்துக்கிட்டே இருக்கிறவன் கை கால்லாம் எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இதுல இந்த சிரிக்கி வேற. ஏமா கீழே போடுமா, மினி பஸ் வரும், பஸ்ல ஏத்தி விடுறேன், அங்க போய் இறக்கிக்கிடலாம். இல்ல கீழே ஈரமா இருக்குது, பருத்தி மூட்டை வேற நனைஞ்சு போயிரும். கையில புடி. தமிழ், நடந்ததெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியல. நீ எப்படி எங்க வீட்டுக்கு வந்த? எவ்வளவு தைரியம் உனக்கு? வந்து எங்க மதனி கிட்ட எங்க அண்ணன் கிட்ட எல்லாம் பேசிவிட்ட. ஓய், என்ன யாரு நினைச்ச? நானா வீர சூரனாச்சே. யாரு நீ? வீர சூரன். நம்பிட்டேன். 8 மாசத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்துல பிரிஞ்சு போங்கன்னு சொன்னோனே சரின்னு பிரிஞ்சு போனவன் தானே நீ? அந்த நிமிஷமே நீங்க என்னடா எங்களை பிரிக்கிறது, நான் ஜில்ல தாண்டா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என் கழுத்துல தாலி கட்டி இருந்தீனா நீ வீர சூரன் நான் நம்பியிருப்பேன். அதை விட்டுப்புட்டு பெரியவங்க சொல்றாங்க நம்ம மதிச்சுதான் ஆகணும்னு என்னை விட்டு போனவன் தானே நீ? அடி பாவி, எங்க அண்ணனுக்கு வேலை போயிருச்சு, எங்க அண்ணனோட மான மரியாதைலாம் போயிருச்சுன்னு என் காலில் உளுந்து கெஞ்சி கதறினியடி, அதனாலதானே விட்டுட்டு போனேன். நான் அப்படிதான் கெஞ்சி கதறுவேன். நீ என்ன பண்ணிருக்கணும்? நான் பாத்துக்கிறேன் ஜில்லு, நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும், நீ தான் ஒத்துக்க வச்சிருக்கணும். அதை விட்டுப்புட்டு இதுதான் சான்ஸ்னு விட்டுட்டு போயிட்டீல. கொய்யால கொன்று வேண்டி உன்ன. அந்த பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சுன்னு மட்டும் நினைச்சு பாரு. என் காலில் உளுந்து கெஞ்சி கதறின. சரி, கடவுள்னு ஒருத்தர் இருந்தானா கண்டிப்பா நம்மள சேர்த்து வைப்பான்ற நம்பிக்கையில தான் உன்னை அப்படியே விட்டுட்டு போனேன். ஆனா அதான் நடந்துருச்சுல, சரி விடு, இதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்ட. ஆனா உண்மையா சொல்றேன் சில்லு, நான் மட்டும் அந்த இடத்துல ரொம்ப திமிரா இல்ல நான் உன்னையதான் கட்டியிருப்பேன்னு தாலி எடுத்து கட்டியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் இன்னைக்கு கோயில்ல சொன்னதுதான், நம்ம 2 பேரும் நிம்மதியாவே இருந்திருக்க மாட்டோம். ஒருத்தர் குடும்பத்தை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு தான் இருந்திருப்போம். அடிக்கடி சொல்ற ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்கலாம், தாலி எடுத்து கட்டியிருக்கலான்னு. ஆனா அதெல்லாம் சினிமாக்கு வேணா நல்லா இருக்கலாம், நம்மளுக்கு ஒத்து வராது ஜில்லு. நீயும் இதத்தான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. 2 வீட்டோட சம்மதத்தோடலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடுவோன்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. நம்பு ஜில்லு, நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கை தும்பிக்கைன்னு பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கு, பாப்போம். ஆமா, வீட்டுக்கு நான் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? எதுவும் உன்ட்ட யாரும் கேட்டாங்களா? இல்ல, என்கிட்ட எதுவும் கேட்கல. ஆனா அண்ணனுக்கும் மதனிக்கும் சண்டை. ஆனா ஏன் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியல. நீ வந்ததுக்கும் எங்க அண்ணைய மதனியை திட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. என்ன? ஏன்னா என்ன உங்க வீட்டுக்கு வர சொன்னதே உங்க மதனி தானே.
எது? ஆமா, அன்னைக்கு ராத்திரி நான் உன்னை பாக்குறதுக்காக உன் வீட்டுக்கு வந்தேன். நீ அப்படியே ஜன்னல சாஞ்சு படுத்து தூங்கிட்ட. அப்பவே நினைச்சேன் எனக்காக ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்திருப்ப, அதான் தூங்கிட்டேன்னு. ஆமா, அப்படியே படுத்து தூங்கிட்டேன் போல, எனக்கே தெரியல. ஆனா நீ வந்தியா? ஆமா, வந்து உன்னை எழுப்புனேன், ஆனா நீ எந்திரிக்கல. நான் எழுப்பின சமயமா பார்த்து உங்க மதனி ரூமுக்குள்ள வந்துட்டாக. உஷிஷோ, பிறகு பெறவென்ன, அவங்க கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். டேய் சொல்லல, என்ன நடந்துச்சு? அட சத்தியமா அதான்ல நடந்துச்சு. தமிழ விளையாடாம சொல்லு. எங்க மதனி உன்னை பாத்துட்டாங்களா? என்னதான் சொன்னாங்க? நம்ம கோயில்ல பேசின விஷயத்தெல்லாம் நீ அவங்கள்ட்ட சொன்னில, அதெல்லாம் சொன்னாக. நல்ல முடிவாதான் எடுத்திருக்கிறீங்க, 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்லாம் சொன்னாக. பிறகு அவங்க தான் வேம்பண்ணட்ட பேச சொல்லி ஐடியா கொடுத்தாங்க. நான் தான் சொன்னேன் நாளைக்கே வந்து பேசுறேன்னு. மதனி தான் சொன்னாங்களா? ஆமா, ஒரு வாட்டி வந்து பேசுங்க, அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. உண்மையா சொல்றேன், அவங்க கொடுத்த தைரியத்தினாலதான் அவ்வளவு தூரம் முன் வந்து பேசினேன். ஏற்கனவே உங்க அண்ணன் ரொம்ப கோவமா இருக்காப்ல, இதுல வேற நம்ம போய் முன்னாடி நின்னோம்னா ரொம்ப கோவப்படுவாங்கன்னு தான் இவ்வளவு நாள் வராம இருந்தேன். ஆனா உங்க மதனியே சொன்ன பிறகு எதுக்கு பயம்னு நானே வந்துட்டேன். ஓ, அதான் எங்க மதனி கண்ணிக்கினியா மதனி முத்தண்ணன் எல்லாரையும் வர வச்சுச்சாக்கோ. ஏன்னா எங்க அண்ணன் எங்க மதனி சொன்னா கூட அப்படி இப்படி அடம் பிடிக்கும், ஆனா முத்தண்ணன் சொன்னா கண்டிப்பா கேட்கும். அதனாலதான் மதனி நல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா சரி, இதெல்லாம் ஏன் யாருமே என்கிட்ட சொல்லல? ஏய், நான் தானே சொல்ல வேணான்னு சொன்னேன். அட பாவி, ஏன்டா அப்படி சொன்ன? எல்லாம் உனக்காக தான். அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு நான் வரேன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? நைட்டு ஃபுல்லா உனக்கு தூக்கமே வந்திருக்காது. எப்படா 10 மணி ஆகும், என்னடா நடக்க போகுது, அண்ணன் என்ன பண்ண போறான், தமிழ் வந்து என்ன பேச போறான்னு இப்படியே உன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு பயத்திலேயே இருந்திருப்ப. அதனாலதான் உங்க மதனி கிட்ட ஜில்லு கிட்ட எதையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஐயோ, நல்ல வேலை பண்ணடா. நீ சொன்ன மாதிரிதான் பயத்துல செத்தே போயிருப்ப நானு. அதான் தெரியும், அதுக்குதான் உன்ட்ட எதுவும் சொல்லல. நீ என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு இப்ப எனக்கு நல்லா தெரியுது தமிழ. ஓஹோ, சோடி போட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எங்க மாவன் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. டா, இப்பவே போன போட்டு சொல்றேன். எடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பெருசா பேசுவ, கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல, தாலி கட்டி இருக்கலாம்ல, நம்ம ஓடி போயிடலாமான்னு. ஆனா உன் மனசு முழிக்க என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். மாமே, நீ சந்தேகப்பட்டது சரிதான். அந்த தமிழ் பையனும் அந்த குழலியும் சேர்ந்துதான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காக. மாமே, இவன் திருந்த மாட்டான் மாமே, இவன் திருந்தவே மாட்டான். இவனை சும்மா விடுறது எனக்கு என்னமோ சரியா படல. நீ ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, வெட்டி போட்டு போயிட்டே இருப்பான். ஒருத்தனை மட்டும் எதுக்கு வெட்டணும், 2 பேரையும் சேர்த்து வெட்டிடுவான். அந்த குழலி மூஞ்சிய பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. லே, அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிடுறேன். இங்க தமிழையோ குழலையோ அடிக்க கூடாதுல. எங்க அடிச்சா எங்க வலிக்கும்ன்றது எனக்கு தெரியும். அவங்க 2 பேர்கிட்டயும் நம்ம நேரடியா மோதக்கூடாது. யார் அடிச்சா தமிழுக்கு வலிக்கும், யார் அடிச்சா அந்த குழலிக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியும். புரிஞ்சிச்சு மாமே, புரிஞ்சிச்சு. இந்த ஜோடி புறாக்களையும் பிரிச்சுடணும், உன்னுடைய பகையும் தீர்த்துக்கணும்னா நம்ம அடிக்க வேண்டிய ஆளு வேம்பு பையதானே. அதேதான்டா சரவணா, அதேதான். அவங்கள விட்டுரு, நான் வேம்ப பாத்துக்கிறேன். சரி மாமே. ஜில்லு, ரொம்ப நேரம் ஆயி போச்சு. நேத்து கூட எங்க மாமன்ட்ட மாட்டிக்கிட்டேன். நீயும் உங்க அண்ணன் கிட்ட மாட்டிக்காம வீட்டுக்கு போ. சரி தமிழ. சரி வா போலாம், மணியாய் போச்சு. ஐயா, ஓமாவனை கட்டிக்கிறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கெல்லாம் ஒன்ன மாதிரி மாமியார் கிடைச்சதுன்னு வச்சுக்க, இந்த பஞ்சு மிட்டாய் மண்டைய நல்ல குளிர் காலத்துல பறச்சுக்கிட்டு இருக்க கோழி மண்டை மாதிரி ஆக்கி விடுவேன். ஐயோ அல்லே, குளிர் காலத்துல வரைச்சுக்கிட்டு இருக்க கோழி மண்டையா? ஐயோ, எங்க அம்மாவா அந்த வேஷத்துல நான் நினைச்சு கூட பார்க்க முடியலையே. லே மாறா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. கட்னா நல்ல பிள்ளைய பார்த்து கட்டிக்க. ஆனா தயவு செஞ்சு ஒன்னா மட்டும் இருந்துராத. தனியா எங்கேயாவது அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிரு. உங்க அம்மா கூடலாம் அந்த பிள்ளை இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். எல்லா பொண்ணுங்களும் என்னை மாதிரி திறமையா சமாளிப்பாங்களா? நான் எந்த குடும்பத்துல போய் வாக்கப்பட போறேன்னு தெரியலையே. அது சரி, எனக்குன்னு பிறந்தவன் இனிமேட்டா பிறக்க போறான். எந்த ரோட்டு மேல நின்னுட்டு எந்த பருத்தி மூட்டையை தூக்கிட்டு நிக்கிறானோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஐயா, நினைச்சுக்கிட்டே உக்காந்துரு, உனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான்னு. உன் வாய்க்கு உங்க அப்பனுக்கு இருக்கிற திமிருக்கும் உனக்குல கல்யாணமே ஆகாதுடி. ஏன் சீனியம்மா, உனக்கே எங்க மாமன் வாழ்க்கை கொடுத்திருக்குது, 2 புள்ளைய வேற பெற்றிருக்க, எனக்கு ஆவாதான் என்ன? ஆடாடாடாடாடாடா, உனக்கு எந்த சீமையில இருந்து எவன் வந்து வாழ்க்கை கொடுக்கறான்னு நானும் பாக்குறேன்டே. கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறேன், வந்து மொய் எழுதிட்டு போ. தள்ளு தள்ளு.
அள்ளி 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 ஒரு நிமிஷம்ல. என்னல? சும்மா தானே போற, இந்த பருத்தி மூட்டையும் என்னையும் சேர்த்து ஏத்திட்டு போறியா? அந்த டால நம்ம வீட்ல விட்டா போதும். இல்ல நான் என்ன கவர்மெண்ட் பஸ்ஸால ஓட்டுறேன் உங்களை ஏத்திட்டு போய் அங்க இறக்கி விட்டுறதுக்கு? அள்ளி அள்ளி ப்ளீஸ் அள்ளி. சரி உனக்காக பாக்குறேன், உங்க அம்மாக்காகலாம் பாக்குறேன்னு நினைச்சுக்காத. ஏதோ பாவப்பட்ட பால் வடிகிற மூஞ்சி உன்னோட மூஞ்சி, உனக்காக பாத்து ஏத்துறேன், வந்து போடு. தேங்க்ஸ் அள்ளி. லே பாத்து ஏறல, கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்திருப்ப. ஐயோ சாரி அள்ளி. சினிமா விலகு விலகு, விட்டு ஏத்திட்டு போறேன். பயந்து ஓடிடுச்சு. லே எப்படி உங்க அம்மாவளை வச்சு சமாளிக்கிறீங்க? ஆனா நல்லா காமெடியா இருக்கும்ல, வீட்ல என்ன நேரமும் சிரிப்பலையாவே இருக்கும்ல. ஐயோ நீ வேற, எங்க அம்மாவை சமாளிக்க தெரிஞ்ச ஒரே ஆளு எங்க மதனி தான். என்னல சொல்ற? கண்ணிக்கினி அக்காவா? அதுதான் வாயவே திறக்காதே. வாய திறக்காதுதான், அதாவது உன்ன மாதிரி வாய் அடிக்காது, ஆனா பயங்கர சாமர்த்தியமா பேசி எங்க அம்மாவே கவுத்து விட்டுரும். அப்படியா? ஆமா, எங்க அம்மா மொழி பிதுங்கி நிக்கும், என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு தெரியாம அந்த மாதிரி பண்ணி விட்டுற எங்க மதனி. ஆமா, என்ன சைக்கிள் எடுத்து சுத்திட்டு இருக்க? எங்க போயிட்டு இருக்க? வீட்ல இருக்கவே பிடிக்கல மாறா, எங்க அம்மா எதையாவது சொல்லிக்கிட்டே கிடக்குது. எங்க அத்தா வீட்ல இருந்தாருன்னா எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, நாங்க ரெண்டு பேரும் கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருப்போம். அவரும் இல்லையா, அதான் ரொம்ப போர் அடிக்குது. பொன்னி வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன், பொன்னி அன்பினியா வீட்டுக்கு போயிருக்கா, அன்பினி அப்பாட்ட பேசுறதுக்காண்டி. அட பாவி, போயிட்டானா? அதானே என்னை நிக்க சொல்லிட்டு ரொம்ப நேரம் வராதப்பவே நினைச்சேன் இந்த பையன் பொண்ணு பின்னாடியே போயிருப்பான்னு. ஆமா மாறா, இதுங்களை நம்பி வர போறோமே, நம்ம ரெண்டு பேரையும் தனியா கலட்டி விட்டு அதுங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்த்துக்குங்களோ? அதுதான் இல்ல எனக்கும் சந்தேகமா இருக்கு. நானே அன்பினியாவை நம்பிதான் வரேன், ஆனா அந்த பையன் பொண்ணிய பாத்துட்டா உலகத்தையே மறந்துடுவானே. சரி விடு, என்ன பண்றது, அதுங்க ரெண்டும் ஒரு ஜோடியா சுத்துட்டோம், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஜோடியா சுத்துவோம். என்ன உட்காந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா? வயிறு வர பசிக்குது, இப்ப எப்படி இவகிட்ட கேக்குறது? 5 வாட்டி பேசிட்டா தக்க தண்டனை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே ஒரு பாயிண்ட் போயிருச்சு, அவளுக்கும் ஒரு பாயிண்ட் போயிருச்சு, ரெண்டு பேரும் சரிசமமா தான் இருக்கும். எப்படியாவது இவளை தோக்கடிக்கணும். ஆனா இப்ப சோத்த போடுன்னு எப்படி சொல்றது? ஆ ஆ என்னடா என்னைய பாக்குறவன்? என்ன உன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணனுமா? சொல்லு. சேவா, ஓ, என்கிட்ட பேசினா மாட்டி போன சேவா மூலியமா சொல்றாளா? சரிதான் சரிதான், நம்மளும் அப்படியே சொல்லிக்கிடுவோம். சேவா சாப்பிட்டியா? என்னடா என்னைக்குமே என்ன கண்டுக்கவே மாட்டேன், இன்னைக்கு என்ன சாப்பிட்டியா தூங்குறியான்னு இவ்வளவு அக்கறையா? கேளு சேவா, இன்னும் நல்லா நாக்கு பிடிக்கிற மாதிரி கேளு. ஓய், நீ என்னோட சேவா. சேம் டயலாக், நீ என்னோட வீரா, இப்ப என்னோட சேவாவாயிடுச்சா? நடக்கட்டும் நடக்கட்டும், எவ்வளவு நேரத்துக்குன்னு நானும் பாக்குறேன். உன்னோட சேவாவா? டேய், நான் பிறந்ததுல இருந்து என்ன ஒரு 2 வாட்டி நீ பாத்திருப்பியா? 4 வாட்டி சோறு போடுறேன்னு சொல்லி 4 பருக்க அரிசியை செதற விட்ட. இப்ப வந்துட்டு என்னோட சேவா உன்னோட சேவான்னு என்கிட்டயே கதை அளந்துட்டு இருக்கியா? இந்த மனசு பயலுகளே இப்படிதான், தேவைக்கு தான் நம்மள பயன்படுத்துவாங்கன்னு சும்மாவா சொன்னாங்க? போயும் போயும் ஒரு சேவல் நம்மள டேமேஜ் பண்ணி பிடிச்சே.